நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற சூளுரைப்போம் என அண்ணா நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற சூளுரைப்போம் என அண்ணாவின் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் அறிக்கையை தயாரிக்கும் பணி என அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற சூளுரைப்போம் என முதலமைச்சர் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், கடிதத்தில் முதலமைச்சர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். லவண்யா, திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் திமுகவினுடைய தொண்டர்களுக்கு மடல் என்று எழுதியிருக்கிறார். அந்த மடலில் அயல்நாட்டில் இருந்தாலும் நினைவு முழுவதும் அன்பு உடன்பிறப்புகளாகிய நீங்களே இழந்திருக்கிறீர்கள் என்றும், இந்த மடலை நான் எழுதும் பொழுது உடன்பிறப்புகளாம் உங்களுக்கு இப்போது மதியம் 12 மணி என்ற குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடிய 27ஆம் நாள் சென்னையிலிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்படும் வகையில் ஊடகத்தினரிடம் பேசும்போது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை பெருக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் $1 டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்குடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுமைக்கான வெற்றி வியூகத்தை வகுக்க வேண்டிய பொறுப்பு நிறைந்த இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பாஜக ஆட்சியினுடைய சர்வாதிகார ஜனநாயக விரோத போக்கிற்கு முடிவு கட்ட வேண்டிய உறுதியுடன் நாம் இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிப்பதை நினைவுபடுத்துங்கள் மற்றும் கழக அரசினுடைய சாதனைகளை மக்களிடம் நினைவிட்டுக் கொண்டே இருங்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விடவும் கூடுதலான உழைப்பை வழங்கி கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த முறை மிச்சம் வைத்த ஒற்றை தொகுதியையும் சேர்த்து 40க்கு 40 என்ற முழு வெற்றியை உறுதி செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நம்மை திசை திருப்பக்கூடிய அவதூறுகளை பரப்புவதில் பாஜகவும் அதிமுகவும் சளைத்தவை அல்ல என்றும், பொய் வழக்குகளின் பேரில் தங்களை எதிர்க்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் மீது மிரட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒன்றே மத்திய பாஜக அரசினுடைய 10 ஆண்டு கால சாதனையாக இருப்பதால் திமுகவையும் மிரட்டி பார்க்கும் வகையிலான ஊடக பரபரப்புக்கான செயல்பாடுகள் இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் கழக அரசினுடைய சாதனைகளை மக்களிடம் சொல்லி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முனைப்பில் ஈடுபடுங்கள். மேலும் வருகின்ற நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த பேரணியில் அமைதி பேரணி வெல்லட்டும் என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டு தற்போது மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.